ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி செஷனில் என்ன பார்க்க போகிறோம்னா கான்செப்ட்ஸ் ஆஃப் ஆசிட்ஸ் அண்ட் பேசஸ். ஸோ நமக்கு தெரிஞ்ச கான்செப்ட்ஸ்லாம் என்ன, அர்ஹீனியஸ் கான்செப்ட், அப்புறம் பிரான்ஸ்டட், அப்புறம் இந்த லூயிஸ் கான்செப்ட், இதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் தெளிவாக சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் பார்த்த மாத்திரத்துலேயே அது என்ன ஆசிட் என்ன பேஸு அப்படிங்கிறது நீங்கள் ஈஸியாக நீங்கள் எழுதிடுவீங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னன்னாக்கா அர்ஹீனியஸ் கான்செப்ட். ஓகே, ஃபஸ்ட் அர்ஹீனியஸ் கான்செப்ட். ஸோ இவர் ஒரு கான்செப்ட் சொன்னார். எதெல்லாம் ஆசிடுக்கு ஒரு கான்செப்ட் சொன்னார், பேஸ்க்கு ஒரு கான்செப்ட் சொன்னார். ஸோ ஆசிட் விச் எவர் எது தண்ணியில் ரியாக்ட் பண்ணுற போது ஃப்ரீ H+ அயான்ஸை ரிலீஸ் பண்ணதோ அதெல்லாம் ஆசிட்ஸ் அப்படின்னு சொன்னார். ஸோ விச் எவர் gives ஃப்ரீனா என்ன, தனியான ஓகே H+ ions in aqueous medium. in aqueousனா என்னப்பா, aqueousனா என்னன்னா water, aqueousனா water. so any acid, okay, for example you can take HCl. so in aqueous medium with water what it will give, so H+ ions plus Cl மைனஸ், இந்த மாதிரி ஃப்ரீயாக H+ அயான்ஸ் எதெல்லாம் தருதோ அதெல்லாம் ஆசிட் அப்படின்னு சொன்னார். ஸோ அப்போ என்னென்ன ஆசிட்ஸ் எல்லாம் வரும், ஸோ விச் எவர் கண்டெய்ன்ஸ் இந்த மாதிரி ப்ரோட்டிக் சால்வெண்ட்ஸு எதுலெல்லாம் ஹெச் இருக்கோ, ஓகே, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், நைட்ரிக் ஆசிட், H3PO4, நம்ம சல்ஃபியூரிக் ஆசிட். ஓகே, ஸோ இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஒரு ஹைட்ரஜன் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக அட்டாச் ஆகிருக்கும். ஈவன் பார்த்தீங்க அப்படின்னா H2PO4 இதில் ஒரு 3 புரோட்டான் இருக்கு இல்லையா, ஒரு புரோட்டான் கொடுத்துட்டு மீதி 2 புரோட்டான் இருக்கிற எல்லா ஆசிட்ஸுமே என்ன சொன்னார் அப்படின்னாக்கா ஈவன் H2S, ஓகே, எல்லாமே அர்ஹீனியஸ் கான்செப்ட் படி இதெல்லாம் ஆசிட்ஸ். ஸோ பேசஸை அவர் எப்படி சொன்னார் அப்படின்னாக்கா, ஸோ விச் எவர் கிவ்ஸ் ஃப்ரீ OH- அயான்ஸ் இன் அக்வஸ் மீடியம். ஓகே, அக்வஸ்னால் என்னப்பா, வாட்டர். ஸோ வாட்டரோட கலக்கிற போது எது ஃப்ரீ OH- ரிலீஸ் பண்ணதோ அது எல்லாமே பேசஸ் அப்படின்னு சொன்னார். ஸோ எதெல்லாம் எடுத்துக்கலாம் நம்ம, ஸோ இது NaOH which ever contains OH, whichever contains OH, சரியா, இதெல்லாம் பேசஸ்ன்னு சொன்னார். அப்போ எதெல்லாம் நம்ம எக்ஸாம்பிள்ஸாக சொல்லலாம், ஸோ பேசஸ்க்கு இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸாக சொல்லலாம். ஸோ NaOH, ஸோ KOH, ஸோ எல்லா ஹைட்ராக்சைடும், ஓகே, உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா, ஈவன் மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு, கால்சியம் ஹைட்ராக்சைடு அண்ட் ஸோ ஒன். ஸோ தீஸ் ஆர் எக்ஸாம்பிள்ஸ். ஆனால் இந்த கான்செப்ட் ஓகே, மேலோட்டமாக ஓகே. ஆனால் என்ன ஒரு ப்ராப்ளம்னா, ஹீ குடண்ட் எக்ஸ்பிளைன் இந்த மாதிரி ஒரு BF3, BCl3, கார்பன் டை ஆக்சைடு, ஓகே, இந்த மாதிரியான சில மாலிக்யூல்ஸுக்கும் அசிட்டிக் ப்ராப்பர்ட்டி இருந்தது. அதை இந்த தியரியில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. பேஸ்ட் ஆன் திஸ் தியரி ஹி குடண்ட் எக்ஸ்பிளைன் தி அசிட்டிக் ப்ராப்பர்ட்டி. இதுவுமே அசிட்டிக் பிஹேவியர் இருக்கே, இதுக்குமே அசிட்டிக் பிஹேவியர் இருக்கே. ஆனால் இதை வச்சு பார்க்குற போது இதில் புரோட்டானும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் இதுக்கு அசிட்டிக் ப்ராப்பர்ட்டி ஹி குடண்ட் எக்ஸ்பிளைன். அதனால் இந்த தியரி ரொம்ப யூஸ் ஆகலை. சரியா, நெக்ஸ்ட் கம்ஸ் இது கொஞ்சம் காலப்போக்கில் கொஞ்சம் அப்படியே எவல்யூஷன் மாதிரி அடுத்தவர் அடுத்த படிக்க கொண்டு போனார். ஸோ அதுதான் என்ன சொன்னாங்கன்னாக்கா பிரான்ஸ்டட் லவ்ரி கான்செப்ட். ஸோ இவர் என்ன சொன்னார் அப்படின்னாக்கா, ஸோ இவர் என்ன சொன்னாருன்னா விச் எவர் கிவ்ஸ், ஓகே, விச் எவர் கிவ்ஸ் H+ அயான்ஸ், யாரெல்லாம் H+ அயான்ஸ் கொடுக்குறாங்களோ அவங்கெல்லாம் ஆசிட் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி யாரெல்லாம் H+-ஐ ஏற்றுக்கிறாங்களோ அவங்கெல்லாம் பேசஸ் அப்படின்னு சொன்னார். சரியா, ஸோ அப்படி பார்க்குற போது என்ன, இங்கே பாருங்கள், நெக்ஸ்ட் அடுத்த கட்ட இதுக்கு போகிறோம். ஸோ அப்போனா என்ன, H+ கொடுக்கணுன்னா H+ கொடுக்குறவங்களாம் ஆசிட் இல்லையா, அப்போ கண்டிப்பாக அதில் ஒரு புரோட்டான் இருந்தே ஆகணும். ஸோ அது மாதிரி பார்க்குறோம் HCl ப்ளஸ், ஸோ என்ன பேஸ் எடுத்துக்கலாம், ஸோ அதே மாதிரி வாட்டர் எடுத்துக்கலாம். வாட்டர் எடுத்தால் என்ன ஆகுது, திஸ் பிகம்ஸ் H3O ப்ளஸ் Cl மைனஸ். ஸோ இது என்ன ஆயிருக்கு, புரோட்டானை இது கொடுத்துருச்சு. புரோட்டானை இது கொடுக்கறதுனால திஸ் இஸ் அன் ஆசிட். ஸோ திஸ் இஸ் டேக்கிங் எலக்ட்ரான்ஸ், திஸ் இஸ் டேக்கிங் எ புரோட்டான். ஸோ திஸ் இஸ் வாட், பேஸ். ஸோ இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா, இதிலேருந்து இந்த ஆசிட்லேருந்து கிடச்ச இது conjugate base.
கான்ஜுகேட் பேஸ். இது வந்து என்ன சொல்லணும், இந்த பேஸ்லேருந்து கிடச்சது. இது வந்து டீட்டெயில்டாக எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு ஒரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ லெட்ஸ் நாட், இதை வந்து நம்ம இப்போ திங்க் பண்ணிக்க வேண்டாம். ஓகே, ஸோ விச் எவர் கிவ்ஸ் H plus ions or acid whichever accepts or Bronsted bases. ஓகே, ஸோ இந்த மாதிரி வரும்போது என்ன ஆகும், ஸோ H+ கொடுக்கணும்னா கண்டிப்பாக அதில் ஒரு ப்ரோட்டான் இருக்கணும். ஸோ அப்போ எதெல்லாம் Bronsted acidsன்னு சொல்லலாம். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் Bronsted acids. ஸோ அதே மாதிரி HCl, H2SO4, HNO3. ஓகே, ஸோ அதே மாதிரி ஃபாஸ்போரிக் ஆசிட், H2S. ஓகேவா? ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு கேட்டகரியில் வருது. நெக்ஸ்ட்டு இன்னொன்று வந்து என்ன சொல்லலாம், ஒரு ப்ரோட்டான் கொடுத்த பிறகு இன்னொரு ப்ரோட்டான் இருக்குல்ல, இந்த ரெண்டு இருக்கு இல்லையா, ரெண்டில் ஒன்று கொடுத்த அப்புறமும் இன்னொரு ப்ரோட்டான் இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் கூட என்ன சொல்கிறாங்க, தே ஆர் கேப்பபிள் ஆஃப் கிவிங் H+ ions. சரி, புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட்டு இன்னொரு இதில் NH4+, it will donate, no, NH4+. நெக்ஸ்ட்டு H3O+. ஸோ இதெல்லாமும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா Bronsted acid தான். ஸோ இதில் வந்து கார்பாக்சிலிக் ஆசிடும் கூட, since it can donate a proton. ஓகே, ஸோ பேசஸ் அப்படின்னு பார்க்கும்போது வாட் ஆர் Bronsted bases? Bronsted basesனால் ப்ரோட்டானை வாங்கிக்கிற திறமை இருக்கணும். அப்படின்னா வாங்கிக்கிற தகுதி யாருக்கிட்ட இருக்கும், எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாக இருக்கணும். எலக்ட்ரான் டென்சிட்டினாலே ஃபஸ்ட்டு நமக்கு வர்றது வந்து என்ன, ஒரு லோன் பேர், கண்டிப்பாக ஒரு லோன் பேர், ஆர் அதில் வந்து எப்படி இருக்கணும், ஆனியான் இருக்கணும். இந்த ரெண்டு இருந்தால் தான் ஒரு ப்ரோட்டானை எடுத்துக்கிற கெப்பாசிட்டி இருக்கும். ஸோ அப்போ என்ன சொல்லலாம், ஸோ திஸ் இஸ் வாட் ஆல் யோர் பேசஸ், ஆல் யோர் அர்ஹீனியஸ் பேசஸ். புரியுதா? ஆல் யோர் அர்ஹீனியஸ் பேசஸ். இதில் என்ன இருக்குது, OH இருக்குது, OH- இருக்குது. புரியுதா? நெக்ஸ்ட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லோன் பேர், யாருக்கெல்லாம் லோன் பேர் இருக்குது, புரியுதா? தீஸ் ஆர் நியூட்ரல் ஸ்பீஷியஸ் பட் தே ஹாவ் லோன் பேர்ஸ் டு சப்போர்ட் த இன்கமிங் ப்ரோட்டான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஆல்கஹால், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாட்டர் எப்படி இருக்கு, ஸோ இட் கேன் அக்செப்ட். புரியுதா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆல் thiols. So all thiols, these are neutral species, yet they have lone pair, they have electron density via lone pair. Okay va? So these are what Bronsted bases. So now what do you think, இதில் என்ன ஆச்சு, இதில் என்ன கவர் ஆகிருக்கு, all Arrhenius acids வந்துடுச்சு, all Arrhenius bases வந்துடுச்சு. That's why we say all Arrhenius acids and bases are Bronsted acids and bases, but not all the Bronsted acid bases or Arrhenius acids and bases. இதெல்லாம் வந்து புதுசாக வந்திருக்கு. கரெக்டாக? ஓகே, நவ் let us see the Lewis concept. லூவிஸ் என்ன சொல்கிறாரு, கரெக்டாக அடுத்த எவல்யூஷன், அடுத்த கட்ட இதுக்கு அவர் கூட்டிகிட்டு போனார். என்னென்னா அவர் வந்து எலக்ட்ரான் பற்றி பேச ஆரம்பித்தார். ஸோ வாட் he said about acids means it has to accept electrons. புரியுதா? எல்லாத்தையும் விட்டுட்டார், இந்த புரோட்டான் அதெல்லாம் விட்டுட்டாரு, ஒரு எலக்ட்ரான் அந்த இதில் பேச, கான்செப்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இஃப் இட் அக்செப்ட்ஸ், தட் இஸ் அன் ஆசிட். ஓகே, வாட் ஆர் பேசஸ்? இஃப் இட் donates electrons, it is a பேஸ். ஸோ இந்த கான்செப்டில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே ஒன்றுத்தை விடாமல் எல்லாத்தையுமே நம்மளால் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சது த்ரூ திஸ் கான்செப்ட். இஃப் யூ டேக் H+ அண்ட் OH-, புரியுதா? H+ல் எப்படி இருக்குது, எலக்ட்ரான்ஸே இல்லாமல் இருக்குது, இதனோட ஆக்டெட் ஃபில் ஆகலை, 2 electrons இட் நீட்ஸ். ஓகே, தட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதில் 3 லோன் பேர் இருக்கும், இந்த மைனஸோட இது பண்ணி. ஸோ எதனாகுது, this is donating electrons, 2 electrons, and this is accepting electrons. So this is an acid and this is a base. So இது மாதிரி ஆனதுக்கு பிறகு என்ன கிடைக்குது, HOH. this is neutralization reaction, water கிடைக்குது. புரியுதா? ஸோ இப்போ இதுலேயே எல்லாமே அர்ஹீனியஸ் ஆசிடும் அர்ஹீனியஸ் பேஸும் வந்து இதுலேயே நம்ம வந்து டிஃபைன் பண்ணியாச்சு. அதர் தேன் தட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த ஃபஸ்ட். ஓகே, இந்த ரூலில் எல்லாமே வந்துருச்சு.
நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா BF3. இவர் என்ன சொன்னார், BF3யுமே வந்து ஆசிட். ஹி கேன் எக்ஸ்பிளைன் தி அசிடிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் BF3. BF3 வந்து அசிடிக்கு ஏன் அப்படின்னு சொல்கிறாரு கேளுங்க. ஸோ இங்கே பாருங்கள், NH3க்கு என்ன இருக்குது, லோன் பேர் இருக்கு இல்லையா. BF3யில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஈவன் தோ ஃபார்மிங் the full covalency, completing all the covalency, still there is a incompletion in the octet. போரானுடைய வேலன்சி என்ன, 3, ரைட். நம்ம முன்னாடியே நிறைய பார்த்துருக்கோம். போரானுடைய வேலன்சி 3. இந்த 3 பாண்டு ஃபார்ம் பண்ண பிறகும் அதை சுற்றி 8 எலக்ட்ரான் இல்லை, ஒன்லி செக்ஸ்டெட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஒன்லி 6 எலக்ட்ரான் இருக்குது. எப்படி 6? இந்த பாண்டில் 2, இந்த பாண்டில் 2, இந்த பாண்டில் 2, மொத்தம் 6 எலக்ட்ரான் தான் இருக்குது. அப்போ என்ன இருக்குன்னா, ஒரு எலக்ட்ரானுடைய தேவை, ஒரு எலக்ட்ரான் தாகம் இருந்துகிட்டே இருக்குது. ஒரு யாராவது எலக்ட்ரான் கொடுத்தா வாங்கிக்கலாம்னா, பிகாஸ் ஹீ இஸ் நாட் ஸ்டேபிள், ஹீ இஸ் நாட் ஹாப்பி, ஹீ நீட்ஸ் 2 more எலக்ட்ரான்ஸ் டு ஃபில் தி ஆக்டட். புரியுதா? இங்கே வந்து 6 தான் இருக்குது, இட் நீட்ஸ் 8. ஸோ இப்போ now என்ன ஆகுது, NH3 it is tendency to form coordination bond. இதை நான் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ this is going to donate. Since it is donating electrons, this is a base and this is accepting electrons, it is an acid. ஓகே. ஸோ நமக்கு நல்லாவே இந்த மாதிரியான ஒரு காம்பவுண்ட்லாம் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம், கரெக்டாக? இந்த மாதிரி ப்ளஸ்ஸோட. ஓகே. ஸோ நவ் யூ சி, ஸோ திஸ் இஸ் வாட்டர், ரைட். வாட்டரில் என்ன இருக்குது, 2 lone pairs இருக்குது, 2 lone pairs. ஓகே. அண்ட் திஸ் இஸ் H+. புரியுதா? ஸோ இப்போ என்ன ஆகுது, இது 2 lone pair இருக்கிறதுனால it can form coordination, it can donate, and this can accept. So this is acid and this is a base. Okay va? So he can explain. So this is H3O+. Okay va? So எதெல்லாம் வந்து லூவிஸ் ஆசிட் அப்படின்னு பார்த்தாக்கா, ஸோ he can explain all the HOH எல்லாமே. அதை தவிர பார்த்தீங்கன்னாக்கா வந்து BF3, BCl3, Bi3, all boron compounds, AlCl3. so இது வந்து germanium, since it has what, incomplete octet, it has incomplete, is the reason. Why it is accepting electrons, because it has incomplete octet. That is the reason. That is the reason why these are accepting electrons, it has incomplete octet. Then அவருடைய தியரியில் அடுத்த செட் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, he can explain the Lewis acidity of the Lewis third. இது வந்து என்னன்னாக்கா, இந்த SCl4, SF4, okay, SnCl2, okay, so SnCl4, then IF5. சரி, இதெல்லாம் கூட லூவிஸ் அசிடிட்டி இருந்து he can explain these also, because all these compounds, what does it have? It has vacant d orbitals. இது வந்து நீங்கள் பீரியாடிக் டேபிளில் பார்த்தீங்கன்னா இது எப்படி வரும், 3 ஷெல் 3 ஓப்பன் ஆனோன்னு வர்றது. இதிலெல்லாம் என்ன இருக்குது, வேக்கண்ட் டி ஆர்பிட்டல்ஸ் இருக்கிறதுனால இட் கேன் அக்செப்ட், ஓகே, it can accept electrons. So according to Lewis, whichever accept electrons are called acids. Okay, it can accept electrons due to vacant d orbitals. That is the main reason. So he could explain the acidic property of these compounds also. SF4, இதெல்லாம் வந்து Lewis acid, mild Lewis acid. But does it contain any H+? எதனா H+ இருந்தால் தான் அப்படின்னு கிடையாது, புரியுதா? These are. Then he could also explain அவருடைய fourth இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த கார்பன் டை ஆக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு, சல்ஃபர் ட்ரைஆக்சைடு, இதுக்குமே வந்து அசிடிக் ப்ராப்பர்ட்டி இருக்குது. இதுக்குமே வந்து என்ன இருக்குது, அசிடிக் ப்ராப்பர்ட்டி. ஒய்? இதுக்கு ஒரு ரீசன் வேணும் இல்லை, இதுக்கு ஒரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, இட் ஹாஸ் அன்சாச்சுரேஷன் இன் இட்ஸ் மாலிக்யூல். இதனோட ஸ்ட்ரக்சர் எழுதி பாருங்கள். இதனோட ஸ்ட்ரக்சர் நான் முன்னாடியே உங்களுக்கு எல்லாமே நான் வந்து சொல்லியிருக்கேன். ஓகே, நீங்கள் இப்போ மடன்னு உங்களுக்கு எழுத்து தெரிஞ்சிருக்கணும், என்னோட ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் வாட்ச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா. ஸோ இட் ஹாஸ் அன்சாச்சுரேஷன் இந்த மாலிக்யூல். அதோட இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஹை எலக்ட்ரோநெகட்டிவ் டிஃபரன்ஸ் பிட்வீன் த சென்ட்ரல் ஆட்டம் அண்ட் த சைட் ஆட்டம். இந்த பாண்ட் வந்து எப்படி போலரைஸ் ஆகிருக்கும், விச் இஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ், கார்பன் பிட்வீன் கார்பன் அண்ட் ஆக்சிஜன், ஆக்சிஜன் இஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ். ஸோ இந்த பாண்ட் வந்து இப்படி போலரைஸ் ஆகிருக்கும் ரெண்டு பக்கமும். ஸோ இட் லீவ்ஸ் கார்பன் வித் அ பார்ஷியல்
பாசிட்டிவ் சார்ஜ். பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ்னாலே என்ன ஆகுது, அந்த 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 இடத்த நோக்கி எலக்ட்ரான் வர ஆரம்பிக்கும். இட் ஹேஸ் த கெப்பாசிட்டி டு அக்செப்ட் எலக்ட்ரான்ஸ் ஆர் நாட். புரியுதா? அதே மாதிரி பாருங்கள், இங்கே வந்து சல்ஃபரை விட ஆக்சிஜன் வந்து மோர் எலக்ட்ரான் நெகட்டிவ், பாண்ட் வந்து இந்த மாதிரி போலரைஸ் ஆகிருக்கும் இந்த ரெண்டு பக்கமும். அப்போ என்ன ஆகுது, சல்ஃபர் மேலே ஒரு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வருது. ஸோ எலக்ட்ரான்ஸ் கேன் கம் அண்ட், புரியுதா, கம் அண்ட் அட்டாக் ஹியர். புரியுதா? ஸோ நவ் இட் ஹேஸ் த கேப்பபிலிட்டி ஆஃப் அக்செப்டிங் எலக்ட்ரான்ஸ் and the same happens in SO3 also. So he could explain the acidic property of these species also, because in a reason it has unsaturation. Okay, it has unsaturation with atoms having different electronegativity. Okay, புரியுதா? ஸோ இந்த எலக்ட்ரோநெகட்டிவ் டிஃப்ரென்ஸ்னால என்ன ஆகுதுனாக்கா, தேர் ஹேப்பன்ஸ் அ பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ திஸ் மேக்ஸ் இட் டு அட்ராக்ட் எலக்ட்ரான்ஸ். இதனால தான் எலக்ட்ரான்ஸ் இதை நோக்கி வருது. ஸோ இதுவுமே வந்து என்ன ஆகுது, அக்கார்டிங் டு திஸ் கான்செப்ட், திஸ் இஸ் ஆல்சோ லூவிஸ் பேஸ். ஸோ என்னென்னலாம் லூவிஸ் பேஸில் பார்த்துருக்கோம் இப்போ நம்ம. ஸோ லூவிஸ் ஆசிட்ஸ், திஸ் இஸ் H+. ஸோ ஆல் த குரூப்ஸ் தட் ஆர் ஹேவிங் வாட், incomplete octet. ஓகே, ஸோ incomplete octet. அப்புறம் அடுத்த செட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்து வேக்கண்ட் d orbitals, ஸ்பீஷியஸ் ஹேவிங் வேக்கண்ட் d orbitals. யார் இவங்கெல்லாம் வேக்கண்ட் d orbitals. அண்ட் ஆல்சோ ஹேவிங் unsaturated bonds with the atoms having different electronegativity. Okay, he could explain everything neatly. லூவிஸால் எல்லா கான்செப்டையும் எல்லா மாலிக்யூல்ஸையும் உள்ளே கொண்டு வர முடியுது. நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிறது வந்து நம்ம வந்து லூவிஸ் பேஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அக்கார்டிங் டு லூவிஸ் பேஸ், இட் மஸ்ட் பி கேப்பபிள் ஆஃப் டொனேட்டிங் எலக்ட்ரான்ஸ். ஸோ டொனேட்டிங் எலக்ட்ரான்ஸ்னாலே என்ன இருக்கணும், ஒன்று ஆனியான் இருக்கணும், எனார்மஸ் எலக்ட்ரான் டென்சிட்டி இருக்கணும். எலக்ட்ரான் டென்சிட்டினாலே என்ன வருது, ஃபஸ்ட்டு லோன் பேர். ஸோ வந்து OH-. Okay, so all the things having lone pair, all the amines, primary amines, secondary amines, சரியா? Okay, even tertiary amine. ஓகேவா? ஈவன் வாட்டரில் லோன் பேர் இருக்கு இல்லையா? அப்புறமா வந்து என்னது, தயால். ஓகே, எல்லாமே. அப்புறம் ஸ்பீஷியஸ் ஹேவிங் ஆனியான்ஸ், SH-. ஓகேவா? SH-, what else, O2-. So whichever has anion to donate, electron density இருக்கணும், அதுதான் criteria. So all these species are Lewis. So in conclusion, your arrhenius acids, HCl, HNO3, all protic acids, எல்லாத்துலேயும் ஒரு proton இருக்க மாதிரி. இதில் வந்து bases பார்த்தீங்கன்னா whichever gives free OH- ions. The criteria is கண்டிப்பாக ஒரு OH இருக்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கம்ஸ் யுவர் Bronsted. Bronsted என்ன அப்படின்னு பார்த்தா, ஆல் arrhenius acids includes in Bronsted also. அதை தவிர என்னன்னாக்கா வந்து இந்த SH- இந்த மாதிரி. ஓகேவா? NH4 இதெல்லாம் வந்து அர்ஹீனியஸில் இன்க்ளூட் ஆகலை. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆல் அர்ஹீனியஸ் பேசஸ் ஆர் இன்க்ளூடட் இன் Bronsted bases, அண்ட் அதர் தேன் தட் ஹேவிங் த பேசஸ் ஹேவிங் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அண்ட் ஆல் தி ரெஸ்ட் ஆஃப் தி ஆனியான்ஸ். ஈவன் அதில் ஒரு ஆனியான் இருந்தாலே போகும். ஸோ அக்கார்டிங் டு Bronsted தியரி, இட் இஸ் அ Bronsted base. நெக்ஸ்ட் கம்ஸ் யுவர் Lewis base. இந்த Lewis baseல என்ன ஆகுது, ஆல் Bronsted acids are included. Bronsted acidல ஆல் அர்ஹீனியஸ் acids are included. So indirectly all arrhenius is also included here. Other than that, என்ன வருது, the compounds having incomplete octet, the compounds having vacant d orbitals, and the compounds having unsaturation with with the atoms having different electronegativities, and all Bronsted bases. So in conclusion, enna sollalam, all arrhenius acids are Bronsted acids, but the reverse is not true. All arrhenius bases are Bronsted bases, but the reverse is not true. All Bronsted acids are Lewis acids, but the reverse is not true. Okay, hope you learned something in this video. Please give me thumbs up if you like the video. Thank you.